கொல்கத்தாவின் அடையாளமான உலகின் பழமையான டிராம் வண்டிகளின் சேவை நிறுத்தப்படுகிறதா? இந்தியாவின் கடைசி டிராம் நெட்வொர்க்கின் எதிர்காலம் என்ன என்பதை தீர்மானிக்க இருக்கிறது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். மதராசப்பட்டினம் படம் வெளியான போது காதல் காட்சிகளுக்கு பின்னணி இசை போல் இரும்பு தடங்களில் அமைதியாக சுழன்ற டிராம்கள் நம்மை அந்த காலத்திற்கே அழைத்து சென்றிருக்கும். டிராம்கள் என்றால் உடனே நம் நினைவுக்கு வரும் இந்திய நகரம் என்றால் அது நிச்சயம் கொல்கத்தா தான். அன்றொரு காலத்தில் டிங் டாங் சத்தத்துடன் 300க்கும் மேற்பட்ட டிராம்கள் இயங்கிய நகரில் இன்று வெறும் 2 டிராம்களை மட்டும்தான் நம்மால் காண முடிகிறது. அப்படி இருக்கையில் கொல்கத்தாவில் டிராம் வண்டிகளின் சேவையை முற்றிலுமாக நிறுத்தும் முடிவை கடந்த ஆண்டு மாநில அரசு அறிவித்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டிராம் வண்டி சேவை தொடர வேண்டும் என குரல் ஒலித்து வரும் சூழலில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் பாரம்பரிய டிராம்களை மீட்டெடுப்பதற்கான வழிகளை குறித்து ஆராய ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக சில நாட்களுக்கு கொல்கத்தாவின் பரபரப்பான நகரங்களில் இந்த டிராம்கள் வலம் வரும் என்று நம்பலாம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.